இலங்கையின் புதிய பிரதமராக நாளை ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்க உள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சரவையில் இடம்பெறுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணனிடம் கேட்கலாம். உமாபதி, வணக்கம். இலங்கையில நாளைக்கு ரணில் விக்ரமசிங்கே பிரதமரா பதவியேற்கவிருக்கிறாரு. இலங்கை நாடாளுமன்றத்தின் 3வது பெரிய கட்சியான 16 எம்பிக்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உமாபதி. அதாவது இலங்கையை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்பது, அமைச்சர்களின் எண்ணிக்கை என்பது ஒரு கணக்கே கிடையாது. அதாவது அவர்களுடைய அரசியல் சட்டப்படி கேபினட் அமைச்சர்களாக 30 பேர் இருக்கலாம், இணை அமைச்சர்களாக 40 பேர் இருக்கலாம், துணை அமைச்சர்களாக எத்தனை பேரை வேண்டுமானால் நியமிக்கலாம். அதாவது ஒரு 60 பேர் வரைக்கும் நியமிக்கலாம் என்கிறதெல்லாம் இங்கே சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக எப்படி ஒரு கட்சியும் மற்றொரு கட்சி ஒரு வைரி கட்சியாக இருக்கிறது. ஆனால் இங்கு அப்படி அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சி இப்போ ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த இருவரும் இணைந்தே ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கப் போகிறார்கள். இதற்கான வேலை தான் நடைபெற்று வருகிறது. நாளை காலை ரணில் பதவியேற்கிறார். இந்த நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை 16 இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட்டணி, அதாவது அரசவையில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது குறித்து சரியான தீர்மானம் இன்னும் எடுக்கவில்லை. நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த கட்சிகள், அதாவது டெலோ, இபிஆர்எல்எஃப், பிளாட், தமிழரசு கட்சி ஆகிய 4 கட்சிகள் அடங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் இது குறித்து முடிவு செய்வார்கள் என்று தெரிகிறது. ஆனால் பெரும்பாலும் இவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டார்கள் என்றே கூறப்படுகிறது. காரணம், இந்த 2 கட்சிகளும், அதாவது யுஎன்பி ஆகட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி ஆகட்டும், இந்த இருவரையும் எதிர்த்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக அரசியல் நடத்தி வந்திருக்கிறது. தனியாகவே நின்றிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருடனும் கூட்டணி சேராமல் தனியாக நின்று தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து வந்திருக்கிறது. அதே போலதான் இந்த முறையும் அவர்கள் 16 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது அங்குள்ள வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் அமைச்சரவையில் பங்கேற்றால் மேலும் பல நன்மைகளை செய்ய முடியும். நாம் மாறி மாறி ஒவ்வொருவரை ஆதரித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் நமக்கு எதுவும் நடைபெறவில்லை. எனவே அமைச்சரவையில் பங்கேற்கலாம் என்ற கருத்தும் தற்போது நிலவுகிறது. இது குறித்து 2 நாளில் தெரிய வரும்.